நந்தா பெரியசாமி சார் வந்து மஞ்சப்பை என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சரி இந்த பையன் கரெக்டாக இந்த கேரக்டருக்கு சூட் ஆகுவார். அதாவது இந்த வில்லேஜ் தான் கூட நடிக்கக்கூடிய எனக்கு இந்த மூஞ்சி இருக்குது, சிட்டியும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நம்பி மஞ்சப்பையில் பேசிக்காக நான் வந்து அந்த ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சதுனால எனக்கு ஈஸியாக வந்து அது ஆப்ட் ஆகிடுச்சு. கூப்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு லைன் சொன்னார். லைன் சொன்ன அப்புறம் ப்ளஸ் அந்த இதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இது பண்ணி வச்சிருந்தார். இதே ஸ்டோரியை ஒரு 15 மினிட்ஸ் பண்ணி வச்சிருந்தார். காமிச்சார், ரொம்ப பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக நான் தான் சார் பண்ணுவேன் அதுன்னு சொல்லி நானே கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஆகி இது பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சேங்க. லேமேன், அதாவது அடித்தட்டு மக்கள் வசிக்கிற பகுதியில் வாழ்கிற ஒரு கால் டாக்ஸி டிரைவரை பற்றிய கதை தான் இது. இந்த படத்தை வந்து நந்தா பெரியசாமி சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பாலாஜி ரங்கா கேமரா பண்ணியிருக்காங்க. யுகபாஜ் சார் லிரிக்ஸு, ஜான் பீட்டர் சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. யாருமே இல்லாமல் ஒரு கால் டாக்ஸி வச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் அனாதன் ஃபீல் பண்ணிவிட்டு நமக்குன்னு பேச பழக ஆள் இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஐடி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்ல அவங்கெல்லாம் வந்து பொண்ணுங்க கூட ஜாலியாக பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது நமக்குன்னு யாருமே இல்லையே, எனக்கு பேசுகிறது கூட ஆள் இல்லை அப்படின்னும்போது உனக்கு ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருக்குது, அது மூலிமா நீ அவங்கள்ட்ட பேசலாம், அவங்கள்ட்ட பேசுவாங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாங்க. ஃபேஸ்புக் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடும்போது நமக்கு செட் ஆகுமான்னு கேட்கும்போது நீ ஏன் உன் ஃபோட்டோ போடுற, வேறு ஒருத்தனை ஃபோட்டோ போடுன்னு சொல்லி இன்னொருத்தன் ஃபோட்டோவை போட்டு எல்லாம் ஐடியெல்லாம் ஃபேக்காக க்ரியேட் பண்ணி ஒரு சேட் பண்ண வைக்கிறாங்க ஹீரோயினோட. இப்படி சேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்கள வந்து என் கால் டாக்ஸியில் வராங்க ஒரு பேசஞ்சராக. ஸோ வந்து நான் தான் வந்து அந்த கேரக்டர்னு சொல்லவும் முடியாமல் சரி இவங்களும் வந்திருக்காங்க, இவங்களை மிஸ்ஸும் பண்ணக்கூடாது, ஸோ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி அந்த லவ்வை சொல்கிறோமா இல்லையா, ஜெயிக்கிறோமா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கருத்து.